அரசர் வந்து நிக்கிறத பார்த்ததும் அப்பான்னு போயிட்டு நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் கட்டி பிடிச்சிக்கிறப்போ நிஜமா நம்மளுக்கே கண்ணு கலங்கிடும். அப்பா வந்துட்டேன்டா, இனி எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்கிற அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாரும் கழுகழுக்கியா வருது. அரசர் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டப்பா, எல்லாம் அப்பாவுக்கு தெரியும், அப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராயல் கார்டு சொல்லுவாங்க, அரசரே நிறைய கண்கள் நம்மளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த கிரவுன் பிரின்ஸை கண்காணிக்கிறதுக்கே சில பேர்லாம் வச்சிருக்காங்க, அதனால உள்ள போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள போனதுக்கு அப்புறமாக நம்ம கிரவுன் பிரின்ஸோட பர்சனல் பாடி கார்டு கேட்பாங்க, இப்படி அரசர் அரண்மனை விட்டு வெளியே வந்திருக்கிறது ஓகேவா, அது சேஃப் தானே அப்படிங்கிறதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ராயல் கார்டு சொல்றாங்க. நான் அரசர் அங்க இருக்காரா, எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு செக் பண்றதுக்காக ராஜமாதா அவங்க மேய்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அரசர் மாதிரி அரசரோட இடத்துல படுத்திருக்கிறது வேற யாருமே இல்ல, அரசரோட மேல் மேய்டு தான். அப்படியே இந்த ராஜமாதாவோட மேய்டு வந்து பாக்குறப்போ மூச்சை பிடிச்சு படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மூச்சு ரிலாக்ஸா விடுறாங்க. இந்த பக்கம் அரசரும் கிரவுன் பிரின்ஸும் பேசிக்கிறப்போ, ரொம்ப நன்றிப்பா, எனக்கு நல்லா கான்ஷியஸ் வந்துருச்சு, நான் நல்லா தெம்பாவே இருக்கேன், என்ன கொஞ்சம் அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கு, அப்ப நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், வெளியே ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பேர் வந்துட்டு மயூனா, அவதாப்பா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தது, நீங்க நல்லபடி எழுந்து உட்கார்றதுக்கும் அவதான் காரணம். அந்த பொண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ எனக்கு தெரியும் டாக்டர் சாயோட பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. அப்பான்னு வந்து கிரவுன் பிரின்ஸ் அப்படியே அதிர்ச்சியா பார்ப்பாரு. அதிர்ச்சி அடையாத, ஏன்னா நான் வந்து படுத்திருந்தனே தவிர்த்து என்னால் எந்திரிக்க முடியல, என் பசங்க வந்து அழுது புலம்புறத வந்துட்டு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியல தவிர்த்து எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். காதுக்கு எல்லாம் கேட்டுச்சு, என் பிரெயினில் எல்லாம் ஸ்டோர் ஆச்சு, ஆனால் என்னால் ரியாக்ட் தான் பண்ண முடியல, பேச முடியல, ஆறுதல் படுத்த முடியல தவிர்த்து எனக்கு எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தூஷங் வந்து அழுதது, கிரவுன் பிரின்ஸ் கையை பிடிச்சிட்டு அழுதது, இது எல்லாம் வந்துட்டு இவருக்கு கேட்டுருந்துருக்கு. என் பசங்க வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நிர்கதியா நிக்கிறப்போ அப்பான்னு வந்து நீங்க கையை பிடிச்சி அழுதிங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் எனக்கு மனசு உடஞ்சு போச்சு, உடனே எழுந்திருக்கணும், பசங்களை காப்பாற்றணும், போராடணும்னு தோணுது, ஆனா என்னால் உடம்ப வந்து அசைக்கவே முடியல, ஆனா எனக்கு எல்லாமே வந்துட்டு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா மயூனாக்காக, அதெல்லாம் கூட அரசருக்கு கேட்டிருந்திருக்கு. எல்லாத்தையுமே சொல்றாங்க, மன்னிச்சிருங்கப்பா, நீங்க அங்க இருக்கீங்க, எங்களுக்கு அப்பா மட்டும் கிடையாது, நாட்டோட அரசர் நீங்க, சில்லித்தனமா நாங்க சண்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ பரவாயில்ல என்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமப்பா, அந்த பொண்ணு தான் உங்க உயிரை காப்பாற்றுறது, அந்த பொண்ணுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, இது பாரு எனக்கு நல்லா தெரியும், சாய்க்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அவனுக்கு கிடைக்கிற தண்டனை அவன் குடும்பத்துக்கும் கிடைக்கும், ஆனா அவன் பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்திருக்கா அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அந்த தண்டனை கிடைக்காது, கிடைக்கிறதுக்கும் நான் விட மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கிரவுன் பிரின்ஸுக்கு அப்பாடா நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் கேட்பாங்க, அம்மாவுக்கு தூஷங்குக்கு நீங்க இந்த மாதிரி கண்ணு முழிச்சிட்டது நல்லா இருக்கிறது தெரியுமா அப்படிங்கிறப்போ, தெரியக்கூடாது, தெரியாது, அண்ட் தென் முக்கியமா தெரியக்கூடாது, ஏன்னா நம்ம எதிரிங்களால அவங்க சூழப்பட்டு இருக்காங்க, ஆக்சுவலா நீ அரண்மனையில இல்ல, நீ காணாம போயிட்டா அப்படின்னதுக்கு அப்புறமாக ஒரு முக்கியமான ட்ரைனிங் ஜெனரலை பாக்குறதுக்காக நான் ஒருத்தர் மினிஸ்டர் அனுப்பிச்சிருந்தேன், ஆனா அவர் அங்க போய் மீட் பண்றதுக்குள்ள இறந்து போயிருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, சாயும் ராஜமாதாவும் தான். அதனால நான் ஒரு சில பிளான் பண்ணியிருக்கேன், முக்கியமா ராயல் கோர்ட்ல சில விஷயங்கள்லாம் மாத்தணும், அதுக்கு பெட்டிஷனை சப்மிட் பண்ணணும், அதுக்காக சில பேரோட ஆதரவை கேட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ, அப்பா நீங்க ஆதரவு கேட்டிருக்க ஆட்கள்ல நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்த அரசரோட ஆதரவாளர்கள், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சமயத்துல பாருப்பா அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ரிஸ்க் எடுத்து தான் தீரணும், எனக்கு வேற வழியே இல்லை, ராஜமாதாவையும் அந்த தூஷங்கோட தாத்தாவையும் அழிச்சே தீரணும். சாய் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அவர் ஒரு டாக்டர் தான், அதுவும் அரசவையோட டாக்டர், அவருக்கு வேற எந்த பொசிஷனும் கிடையாது, இப்ப ராஜமாதா தான் நாட்டை நிர்வகிக்கிறா அப்படிங்கிறதுனாலதான் அந்த சாய்க்கு ஏதாவது இன்ஸ்பெக்டர், இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி எல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கா. மெயினான இவங்க 2 பேர் தான், அவங்கள அழிக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, நம்ம பெட்டிஷன்ஸை வந்து சைன் பண்ணி ஆகணும், அதுக்கு நம்மளுக்கு இவங்களோட ஆதரவெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ராஜமாதாவையும் சாயும் தான் காட்டுறாங்க. ராஜமாதா நம்ம கிரவுன் பிரின்ஸ் நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது சாய்க்கு புரியுது, ஏன் கிரவுன் பிரின்ஸ் மேல உனக்கு அவ்வளோ பாசமா, அந்த பையனை நினைச்சு உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படிங்கிறப்போ, ஆமா கிட்டத்தட்ட இறந்து போன என் பையன் மாதிரி அவனை பார்த்துட்டானா, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, இது பாரு மனசை வந்து தளர விட்டுறாத, கொஞ்ச நாள் தான் தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக என் பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாம அந்த டெம்பரவரி பேலஸ்க்கு போயிடலாம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்னே ஒன்று டவுட் தான் சாய், தூஷங்க வந்து நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஆக்கிடலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனை எப்படியாவது அரசராக்குற வேலையை வந்து அவங்க தாத்தா பார்த்துருவாரு, நீ நம்புறியா, உன் பொண்ணை வந்து பாதுகாக்க முடியுமா தூஷங்கால, அந்த கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கு, நீ நம்புறியா? இதை பாரு ரயான், அந்த அளவுக்கு எனக்கு யோசிக்க தெரியல, நான் நம்புறேன், தூஷங் அரசனானதுக்கு அப்புறமாக என் பொண்ணை அவனால கண்டிப்பா பாதுகாக்க முடியும், ஏன்னா அவனோட வார்த்தை அப்படிங்கிறது ஆர்டர், அந்த ஆர்டர் மீறி நடக்கிறதுக்கு யாருக்குமே வந்துட்டு தைரியம் வராது, கண்டிப்பா என் பொண்ணை ஒருத்தரும் பார்த்துப்பான்னு நம்புறேன் அப்படின்னு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் கிரவுன் பிரின்ஸ் இன்னும் வேதனைப்பட்டு சொல்லுவாங்க, என்னோட தாத்தாக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, அதுவும் எனக்கு தெரியும், அவங்க துள்ள துடிக்க கொண்டிருக்கானுங்க, அதுவும் பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க உன் தாத்தாவை, அதுக்காகவே அவங்கள நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன். சரி ராஜமாதாவை என்ன பண்ண போறீங்க, ஏன்னா கண்டிப்பா தூஷங்கோட தாத்தாக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாலும் விஷம் கொடுத்து சாக சொல்லுவாங்களா,
இல்ல தனியா ஐலாண்ட்ல கொண்டு போய் நாடு கடத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ராஜமாதாவை என்னப்பா பண்ண போறீங்க, ராஜமாதாவை பத்தி என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு, ராஜமாதாவை மன்னிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம தாண்டிட்டோம்ப்பா, மன்னிக்கிற மைண்டே கிடையாது, அவளுக்கு சாதாரண தண்டனையும் கொடுக்க முடியாது. ஆனா அவளுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா சாய்னு ஒருத்தன் இருந்தாலும் இவளோட பவரை வச்சுதான் சாயே ஆடுனா. இவளால நினைச்சிருந்தா சாயை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதனால ராஜமாதாக்கு வேற ஒன்று நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். பண்ண பிளான் படி எல்லாமே கரெக்டா போச்சு அப்படின்னா டைகர் ஹண்டர்ஸை வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் பின் ஷாக் ஆவாங்க. டைகர் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஆர்மி மாதிரிங்க, பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ். ஆனா அவங்க வந்துட்டு நாட்டு எல்லை பகுதியில் நாட்டை பாதுகாக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. தேவைப்பட்டா போர் புரியறப்போ டைகர் ஹண்டர்ஸையும் யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படிங்கிறது அரசருக்கு மட்டும்தான் தெரியும். அரசரோட டைரக்ட் கட்டளைக்கு மட்டும்தான் அவங்க கீழ்ப்படியவும் செய்வாங்க. அது இல்லாமல் டைகர் ஹண்டர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த பேர் காரணம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்றேங்க, ஆர்மியை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ். இப்போ எங்க அவங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, எந்த இடத்துல அவங்க கேம்ப் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அவங்கள போய் உடனே பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அரசருக்கு வந்து இருமல் வருது, ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்பா நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நீங்க வந்து லெட்டர் மட்டும் கொடுங்க, நான் கொண்டு போய் அதை வந்து டைகர் ஹண்டர்ஸோட தலைவர்கிட்ட நான் டெலிவரி பண்றேன் அப்படிங்கிறப்போ, இல்ல கிரவுன் பிரின்ஸ் உனக்கு புரியல, அவங்க அரசரோட நேரடி உத்தரவை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, அரசரே நேரா போகணும், அரசர் கொடுக்குற லெட்டர் கிடையாது, இது அரசர் கொடுத்த லெட்டரை நீ கொண்டு போய் கொடுத்தா கூட இது அரசர் தான் கொடுத்தாரா அப்படின்னு அவங்க சந்தேகப்படுவாங்களே தவிர்த்து லெட்டரை நம்ப மாட்டாங்க. அது நானே கொடுத்ததாகவே இருந்தாலும் அவங்க சந்தேகம் தான் படுவாங்க. அரசனான நான் தான் நேரில் போகணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா முடியும், உங்களுக்கு இப்போதான் உடம்பு சரியா இருக்கு, நீங்க இப்போதான் எழுந்தே வந்திருக்கீங்க, பட் இப்போ இருமுறீங்க பாருங்க அப்படிங்கிறப்ப உடனே மைனாவை கூப்பிட்டு பல்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்றாங்க. மைனா பல்ஸை செக் பண்ணிட்டு சொல்றா, பல்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு, லோவா இருக்கே தவிர்த்து ரொம்ப வந்து பயப்பட அளவுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அரசர் இருந்துட்டு, பாத்தியாப்பா நீயே கெட்டையிலே அந்த பொண்ணு செக் பண்ணி சொல்லிட்டா, என் உடல்நிலை ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல கிடையாது, ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. பட் கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு, இல்லப்பா அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறப்போ, சரிப்பா என்னோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி நல்லா தெரிஞ்ச பொண்ணு இந்த மயுனா இருக்கா, இந்த பொண்ணு நம்ம கூட வரட்டும், அப்போ ஒரு டாக்டரையும் கூட வரப்போ நம்ம டிராவல் பண்ணலாம் இல்லையா, ஏமா எங்க கூட வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மைனா ரெண்டாவதா யோசிக்க கூட இல்லை, வர்றேன் அரசரே அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் கிளம்புறப்போ குதிரையில தான் போகணும். ஒரு ஸ்டேஜில் அரசரால் குதிரை ஓட்ட முடியல, ஒரு இடத்துல உடனே அவரை வந்து உட்கார வச்சு நெருப்பெல்லாம் மூட்டி என்ன எதுன்னு செக் பண்றாங்க. மைனா சொல்றாங்க, அரசர் வந்து ரொம்ப உடம்பு வந்து அழட்டிக்கிட்டாரு, இதுக்கு மேல அரசர் வந்து டிராவல் பண்றது ஒரு உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப பொறுமையா இருங்கப்பா, எங்ககிட்ட லெட்டர் கொடுங்க, இல்ல உங்களோட ராஜ முத்திரை ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், இல்லைன்னா நாளைக்கு கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இல்ல நான் இவ்வளவு அவசரப்படுறதுக்கான காரணம், நாளைக்கு அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் எகேன் நம்ம அவங்கள போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட பாதி வழி வந்துட்டோம், இதுக்கப்புறம் ரிட்டர்ன் போக முடியாது. அது மட்டும் இல்லாம நான் விடியறதுக்குள்ள அரண்மனைக்கும் போகணும், போயிட்டு இன்னும் நான் வந்து சுயநினைவுக்கு வராம செத்த போன மாதிரி தான் கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக என்னோட பெட்ல போய் நான் படுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேனே, நான் ஒரு கையாலாகாத அரசு அப்படிங்கிறப்போ கிரவுன் பிரின்ஸ் கழுகழுகியா வருது, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் ராஜமாதாவும் சாயும் கூட பிளான் பண்றாங்க. சாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து தூஷங் வந்து கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக இந்த தூஷங்கோட தாத்தாவை நம்ப முடியாது, அவன் நம்ம பக்கம் எப்படி வேணா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடனே நம்மளை கொல்றதுக்கான உத்தரவை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேற ஏதாவது பிளான் பண்ணுவான், அவன் கையில எல்லா பவர் வந்ததுக்கு அப்புறமாக என்ன வேணா பண்ணுவான், அப்ப என்ன பண்றது, அப்ப நம்ம தூஷங்கோட தாத்தாவை கொண்டுதான் தீரணும் அப்படிங்கிறப்போ, இல்ல ரயான் தூஷங்கோட தாத்தாவை நம்ம கொல்லணும் அப்படிங்கறத விட அவனோட பவர், தூஷங் வந்து அப்ப கிரவுன் பிரின்ஸா இருப்பான், தாத்தாவை கொண்டு அவன் சும்மா இருப்பானா, அப்பவும் நம்ம பக்கம் எகென்ஸ்டா திரும்புவான். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நாம ஃபைட் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கணும், நம்மளுக்கு சில ஆட்கள் வேணும், அதுக்கு தான் டைகர் ஹண்டர்ஸோட ஹெல்ப்பை கேட்கலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ, அவங்க எப்படி நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும், அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ, இல்லை நீ டைகர் ஹண்டர்ஸ் அப்படி நினைக்காத, அவங்களுக்கு இங்கே நடக்கிற அரசியலை பற்றி எல்லாம் கவலை கிடையாது, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி ட்ரூப் மாதிரி தான், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அரசரோட உத்தரவு, அரசர் நேரடியாக போய் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அரசரோட சீல் இருக்கணும். இப்ப அரசர் படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த டைகர் ஹண்டர் குரூப்புக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்ப ராஜமாதாவான நீ லெட்டர் எழுது, அதுல ராயல் சீல் வை, அது போதும் அவங்க நம்ப வைக்கிறதுக்கு. அரசரால நேரடியாக வர முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ராயல் சீல் போதும், அவங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஒபே பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அரசருக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு, ஆனா இதுல ராயல் சீல் இல்ல. அரண்மனை விட்டு வர்றப்போ ராயல் சீலை எடுத்து அந்த ராயல் சீல் வச்சு அந்த லெட்டர் ரெடி பண்ண முடியும், அதனால இது அரசரோட சீக்ரெட் லெட்டர், ஆனா ராஜமுத்திரை இல்லாத சீக்ரெட் லெட்டர், இது எப்படி அவங்க நம்புவாங்க, அதனாலதான் நானே வந்துட்டு அந்த ட்ரூப்பை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பார்த்தா நான் அரசர் அப்படிங்கிறது தெரியும், நான் வந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், இப்ப வேற வழி இல்ல, இந்த அப்பா இந்த லெட்டர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா சீல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சமயத்துல அரசர் வந்து ஒரு கொண்ட மாதிரி போட்டிருப்பாரு இல்லைங்களா, அதுல தங்கத்தால் ஆன ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் அரசரோட சீக்ரெட் லெட்டர்னு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, அதோட இது கொடு, இது எங்கிட்ட மட்டும் இருக்கக்கூடிய அரசருக்கான ஒரு முத்திரை, அவங்க கண்டிப்பா நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. உடனே நம்ம கிரவுன் பிரின்ஸோட பாடி கார்டு கிளம்பிட்டாங்க. நம்ம மயுனா வந்துட்டு
சாயோட பாடி கார்டையும் நீங்களும் போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், நான் உங்களை தான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கவலைப்படாதீங்க, ராயல் கார்டு இருக்காங்க அரசரை பார்த்துக்கிறதுக்கு, நாங்கள் 2 பேர் தானே, அவர் எங்களை பாதுகாப்பாங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. இவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு அங்கே வந்து பார்க்குறப்போ நெருப்பு மூட்டின இடத்துல அரசர் இல்லை. அரசர் அப்படியே பாறை மேலே நின்றுட்டு இருக்காரு. கீழே இருக்கிற மைனாவை பார்த்துட்டு, அம்மாடி மேலே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மைனா வந்ததும், இந்த பிரபஞ்சம் ரொம்ப கொடூரமானது இல்லைம்மா, உன்ன மாதிரி நல்ல பொண்ணு, ஏன் டாக்டர் சாய்க்கு பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதது என்னன்னா, இந்த ராஜமாதாவும் சாயும் கூட டைகர் ஹண்டர்ஸை பார்க்கறதுக்காக அரச முத்திரையை வச்சு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அரசர் கொடுத்த லெட்டரையும் அந்த முத்திரையும் எடுத்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் அங்கே வந்து சில ஆட்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. பார்த்தா இங்கே தான் டைகர் ஹண்டர்ஸோட ட்ரூப் இருக்கு, யாரோ புது ஆட்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து பாதுகாப்புக்கு அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேரையும் உங்க கூட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆள் கிட்ட கூப்பிட்டு போறாங்க. அந்த லெட்டரை படிக்கிறாங்க. பட் அதில் ராயல் சீல் இல்லை, இது அரசர் தான் எழுதுனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அரசர் தான் எழுதினாரு. ஆனால் அரசர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, எந்திரிக்க கூட முடியாமல் இருக்காருன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கிறப்போ அரசர் எப்படி இதை எழுதியிருப்பார்? அப்படி எழுதியிருந்தாலும் அரசர் வந்து ராயல் சீல் வச்சிருப்பாங்க இல்லையா அப்படிங்கிறப்போ புரிஞ்சுக்கோங்க, நிறைய அரசியல் சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அரசர் வந்து நல்லபடியாக ரெக்கவர் ஆயிட்டார் அப்படிங்கிறது கூட பகிரங்கமாக யார்கிட்டயும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். அதனால தான் அரசரால் இந்த முத்திரையை வைக்க முடியல. இந்த ராயல் சீல் வைக்க போகிறப்போ அரசர் நல்லா இருக்கிறது தெரிஞ்சா இன்னும் அரசருக்கு தான் பிரச்சனை ஆகும். அதுக்கு பதிலாக இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த காப்பு வந்து அரசர் மட்டும்தான் இந்த கொண்டையில வந்து வச்சுப்பாங்க. வந்து அரசரோட அடையாள முத்திரையா வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல யோசிக்கிறார். இருங்க, நாங்க போய் என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவர்கிட்ட பேசுறப்போ ஆக்சுவலா ராஜமாதா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட லெட்டர் இவங்க கிட்ட ஏற்கனவே வந்து சேர்ந்துருச்சு. அதுல ராயல் சீல் இருக்கு. அதனால நாம அதை நம்பலாம், இதை நம்ப முடியாது. அதுல என்ன எழுதியிருந்தது? ராஜமாதா தான் அந்த லெட்டர் எழுதியிருந்தாங்க, ராயல் சீல் இருந்தது, அரசர் படுத்த படிக்கையா இருக்காங்க, சில அரசியல் பிரச்சனைகள் இருக்கு, உங்களோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு எழுதியிருந்தாங்க. இதுலயும் வந்துட்டு அதே மாதிரி ஹெல்ப் வந்து வேணும்னு கேட்டு அரசர் எழுதின மாதிரி இருக்கு. அதுல ராயல் சீல் இல்லை. அரசரோட அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த காப்பு இங்க இருந்தாலும் அது அரசர் தான் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு எப்படி சொல்ல முடியும்? படுத்த படுக்கையா இருக்கிற அரசரோட தலையில இருந்து யாராவது அதை திருடிட்டு கூட வந்திருக்கலாம் இல்லையா? நம்மள யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் யார்கிட்ட வந்தது? ராஜமாதா கிட்ட இருந்தானே வந்தது. அந்த லெட்டர்ல ராயல் சீல் இருந்தது. ஸோ அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நம்மளோட ட்ரூப்பை வந்து அங்கேயே அனுப்பிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹையர் அஃபிஷியல் முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் கேட்கறாங்க. நம்ப மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு இல்லை, ராஜமாதா கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு, அதுல ராயல் சீல் இருக்கு, நாங்க அதை தான் நம்புவோம், அரசரால் நேரில் வர முடியாது, ஏன்னா அவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு. ஐயோ நான் சொன்னேன்ல அப்படிங்கிறதுக்கு இல்லை நம்ப முடியாது. ஒருவேளை நீங்க அரசர் மாதிரியே லெட்டர் எழுதிட்டு அது ராயல் சீன் இல்லை, அரசரோட தலையில் இருக்கிற அந்த காப்பை நீங்க திருடிட்டு வந்திருந்தா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுத்து போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துக்கு இவங்க அரசர், நம்ம மையூனா, அதுக்கப்புறம் ராயல் கார்டு எல்லாரும் வந்துருவாங்க. இந்த டைகர் ஹண்டர் ட்ரூப்ல இருக்கிற ஒரே ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு மட்டும்தான் அரசரை நேரில் பார்த்திருக்காரு. இது அரசர்னு தெரியும். பார்த்ததும் அரசரே என்னோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. ஐயோ இதான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உடனே சொல்லுவாங்க, நான் இந்த நாட்டோட அரசன், அது உனக்கு தெரியும்ல? தெரியும் அரசரே, நான் கொடுக்குற ஆர்டரை நீங்க எடுத்துக்கிட்டு நடப்பீங்களா? இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக எது நல்லதோ அந்த ஆர்டரை மட்டும் தான் நான் கொடுப்பேன். அந்த ஆர்டரை நீங்க எடுத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா, நடந்துப்பீங்களா, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, அரசரே நீங்க சொல்றதை நாங்க கண்டிப்பா கேட்போம், நீங்க என்ன சொன்னாலும் சரி அதன்படிதான் நாங்க நடப்போம் அப்படிங்கிறப்போ, அப்ப எல்லாரும் எழுந்துறீங்க, இதுக்கப்புறமாக நீங்க டைகர் ஹண்டர்ஸ் கிடையாது, என்னோட லாயல் ஆர்மி அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், டைகர் ஹண்டர்ஸோட சப்போர்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரசர் வந்து அந்த அரண்மனைக்கு வந்துட்டாரு. ஒரு சேம்பர்ல போய் பெட்ல படுத்துக்கிறாரு. அப்போ வந்துட்டு ராயல் கார்டு வந்து கேட்பாங்க, அரசரே உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு நிம்மதியாக மூச்சு விட முடியுது அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை, நான் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ நான் இப்படி இருக்கிறதா நல்லது, நான் நல்லா கான்ஷியஸ் கற்றுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. பக்கத்துல இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு மெய்டு சொல்கிறாங்க. அட் சேம் டைம் டைகர் ஹண்டர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாக என்ன ஏது அப்படிங்கிறத கிரவுன் பிரின்ஸ் கிட்ட நீ பேசிக்கோ அப்படின்னு ராயல் கார்டு கிட்ட சொல்கிறாங்க. பொசுக்கு அரசர் வெளியே போக முடியாது, என்ன எதுன்னு கேட்டு நீயே வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக அடுத்து அரசரை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தூஷங்கோட தாத்தா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுன் பிரின்ஸாக கண்டிப்பாக தூஷங்க ஆயிடுவாங்க, அடுத்து அரசராக்கணும் இல்லையா, அதுக்கு அரசரை கொல்லணும். அதுக்கு ராணியோட மேடு கிட்ட பேசுறாங்க, நீ மட்டும் இதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமாக இந்த கோர்ட்டோட ஹெட் லேடியா நீ தான் இருப்ப அப்படிங்கிறாங்க. இவங்க அப்படியே ஒரு மாதிரி நடுநடுங்கி போயிடுவாங்க. இதை பாரு, உடனே பண்ணி ஆகணும், அந்த ராஜமாதாவையும் சாயும் நம்ப முடியாது, அவங்க ஏதாவது பிளான் பண்றதுக்குள்ள நம்ம இதை பண்ணி ஆகணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா அரசர் இருக்கிற சேம்பருக்குள்ள நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிறப்போ, நீ குயினோட மேடு, அப்படி இருக்கிறப்போ நீ அரசோட சேம்பருக்குள்ள ஈஸியா போக முடியும். ஒன்ஸ் வேலையை முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லு, உனக்கான பதவி, உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. இந்த லேடி போனதுக்கு அப்புறமாக இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த லேடியெல்லாம் நம்ப முடியாது, ஒன்ஸ் இவ அரசரோட உயிரை எடுத்ததுக்கு அப்புறமாக இவளை நம்ம கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூஷங்கோட தாத்தா ஃப்ரெண்ட் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராணியோட மேடு இங்கிருந்து கிளம்பினவங்க நேரா ராஜமாதாவோட சேம்பருக்கு வந்து ராஜமாதாவை பாக்குறதுக்காக நிக்கிறாங்க. ராஜமாதாவோட மேடு மற்ற மேடுங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு, என்ன தைரியம் இருந்தா எங்களுக்கு நீ வேலை செய்யற அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லாம சொல்ல பாக்குறியா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, அதை பாரு,
நீ வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உன்னை ஸ்பை ரேட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நீ அந்தளவுக்கு தான் ஒர்த் அப்படிங்கிறப்போ என்னமோ இருந்துட்டு போகுது. ஆனால் என்னோட தேவை இருக்கிறதுனால தானே அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த ராணியோட மேடி, இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். தூஷங்கோட தாத்தா கண்டிப்பாக நல்லவன் கிடையாது, நாம் அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கடைசியில் நம்மளே போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிறது தெரியும். எந்த இடத்துல தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, ராயல் டெஸ்டர் அந்த லேடியை வந்துட்டு கொல்றதுக்காக குயின் போவாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் இந்த தூஷங்கோட தாத்தா போய் பேசுவாங்க தான் பொண்ணான குயின் கிட்ட. அப்பவும் நம்ம மனசு மாறாது, கடைசியில் மேடு தானே போய் பேசுவாங்க. அவங்க பேசும்படி சொன்னதே வந்துட்டு தூஷங்கோட தாத்தா தான். அதுக்கப்புறமாக தான் குயின் மனசு மாறி இந்த ராயல் டெஸ்டர் லேடியை போய் பார்த்துருப்பாங்க, கோபத்தில் கத்தியால் குத்தி கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறமாக கிரவுண்ட் பிரின்ஸோட தாத்தாவை விடுற மாதிரி விட்டு ஆட்கள், அது பொதுமக்களை செட் பண்ணி கல்லால் அடிச்சு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. அதனால பயமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு அவங்க வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை. என்னை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாக கண்டிப்பாக என்ன கொண்டுடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கு. அதனால தான் சாய் ஏற்கனவே போய் பார்த்து பேசியிருப்பாங்க. சத்தியமா தூஷங்கோட தாத்தா என்ன உயிரோட விட மாட்டாங்க, அவருக்கான வேலையை முடிக்கிற வரைக்கும் தான் என்ன வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து உயிர் பயம் இருக்கு. ஏன்னா குயின் தான் வந்துட்டு அந்த ராயல் டெஸ்டர் லேடியை போய் கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் தான் கண்கண்ட சாட்சி. அது ஏற்கனவே நிரூபணமாகி குயினெல்லாம் வந்துட்டு தண்டனையெல்லாம் கூட அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதையும் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவங்களோட ரகசியம் எனக்கு தெரியும், அதனால கண்டிப்பாக என்ன கொண்டுருவாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருந்திருப்பாங்க. சாயும் இருந்துட்டு சரி எங்களுக்கு தேவைப்படுறப்ப நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களே வந்திருக்கிறது எதுக்குன்னா, அரசரை கொள்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அப்படி அரசரை கொள்றதுக்காக நாம ஹெல்ப் பண்ணிட்டா துஷங்கோட தாத்தா நம்மளை உயிரோடு விட்டுருவானா? அது எல்லாமே இந்த லேடிக்கு தெரியும். அதனால ராஜமாதா கிட்ட வந்து சொல்றாங்க, அரசரை கொள்றதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருந்து கொடுத்துருக்காங்க, அரசருக்கு வந்துட்டு மருந்தோட வேற ஏதோட கலக்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேருக்கும் அது ஷாக் தான். அதுவும் அந்த பொட்டணத்தை பிரிச்சு பார்க்குறப்போ அதில் இருக்கிற அந்த விஷ பவுடரை பார்த்துட்டு ஷாக்கே ஆயிடுறாரு சாய். இதெல்லாம் வெளியே இருக்கிற அந்த மெய்டு ஒட்டு கட்டிட்டு இருப்பாங்க. இந்த குயினோட மெய்டு பேசிட்டு போறப்போ அவங்களுக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும், அரசரை கொள்ற அளவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்களா அப்படின்ட்டு. இவங்க ராஜமாதாவோட சேம்பர்ல இருந்து வெளியே வர்றத தூஷங்கோட பாடி கார்டு பார்த்துருவாங்க. தூஷன் கிட்டயும் போய் சொல்லுவாங்க, என்னடா வளர்ற அப்படிங்கிறதுக்கு. ஐயோ தூஷன் பிரின்ஸ், நான் வளரல, நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம கிரவுன் பிரின்ஸ் சொன்னது வந்துட்டு தூஷனுக்கு ஞாபகம் வருது. இதை பாரு, அந்த சாய் வந்து உன் பக்கத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தங்களை வந்து ஸ்பையா வச்சிருக்கான், அது யாருன்னு தெரியல. ஒருவேளை அது உன்னோட பர்சனல் பாடி கார்டாகவும் இருக்கலாம், இல்லை வேற யாராவதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அவங்க அப்பாவோட புக் எல்லாத்தையும் சர்ச் பண்றப்போ மைனாக்கு ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்பைக்கு எழுதின மாதிரியான லெட்டர் தான். ஆரம்பத்தில் 2-3 வரி தான் நான் படித்தேன். ஸோ தூஷங் பக்கத்தில் யாரோ ஸ்பை இருக்காங்க, எங்கள் அப்பா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனா சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்ம கிரவுன் பிரின்ஸ் கிட்ட. ஸோ அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்பொழுதுக்கு அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூஷங் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ தூஷங்குக்கு தோணுது ஒருவேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம கிரவுன் பிரின்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, அது உன்னோட பாடி கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பாடி கார்டே வந்து சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அப்போது பாடி கார்டு வந்து நம்மளோட ஆள் தான். ஸோ என் அம்மாவோட மெய்டு தான் அந்த ராஜமாதா சேம்பருக்கு போயிருக்கா அப்படின்னா அவள் தான் சாயோட ஸ்பையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அந்த குயினோட மேடை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டு வந்ததும் டேபிள் மேலே தூஷங் வந்து அவனோட வாழை எடுத்து வைப்பாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ண நான் உனக்கு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு. எதுக்கு ராஜமாதாவோட சேம்பருக்கு போனேன்? சீக்கிரட்டாக அதை லெட்டரை கொடுக்கறதுக்கா இல்லை லெட்டரை வாங்குறதுக்கா அப்படின்னதும் இந்த லேடிக்கு விட ஆகிடும். ஐயோ என்னடா எப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை பிரின்ஸ் தூஷங் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காந்துப்பாங்க. சர்ச் பண்ண அப்படிங்கிறப்போ பாக்கெட்ல இருந்து அந்த பொட்டணத்தை எடுக்கிறாங்க. இந்த அங்கே பிரின்ஸ் தூஷங் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்டு கொடுக்குறப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது என்ன எதுன்னு தெரியல. இது என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இந்த லேடி சொல்ல மாட்டேன்றா. சரி சொல்ல மாட்டேன்றியா, பரவாயில்ல, பாடி கார்டு அந்த லேடியோட கையை நல்லா பிடிச்சிக்கோ, இது ஒன்றும் இல்லை சாதாரண விஷயமா இருந்தால் நீயே சாப்பிட அப்படிங்கிறப்ப ஐயோ கொடுக்காதீங்க, அது பாய்சன் அப்படிங்கிறாங்க. பாய்சனா? இந்த பாய்சன் உங்களுக்கு யார் கொடுத்தா? அந்த சாயா கொடுத்தா. எதுக்கு கொடுத்தா? என் அண்ணனை கொள்றதுக்கா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த லேடி சொல்ல மாட்டேன்றா, அமைதியா இருக்கா. உண்மையை சொல்றியா இல்லை கழுத்தா இருக்கட்டுமா அப்படிங்கிறப்போ, ஆமா உங்க அண்ணன் அந்த கிரவுன் பிரின்ஸை கொள்றதுக்காக தான் அவங்க பாய்சன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே சீனை கட் பண்ணா ராஜமாதாவும் சாயும் பேசிக்கிறாங்க. ராஜமாதா கேட்குறாங்க, நம்ம நினைச்சதை விட தூஷங்கோட தாத்தா வந்து ரொம்ப சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கிறாரு, என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது, அவரை தடுத்து நிறுத்தியே தீரணும். ஏன்னா அவங்க பிளான் படி அரசர் அவங்க கொண்டுட்டாங்கன்னா அப்படின்னு சாய் நிறுத்த, அப்போ அடுத்த டார்கெட் நாம தானே சாய் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்குறாங்க. ஏன் ரயான், இறக்குறத நினைச்சு நீ பயப்படுறியா? பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உயிர் போக விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ, சாவரதை பற்றின பயமெல்லாம் எனக்கு எப்போவோ போயிருச்சு சாய், என்னோட பயம் எல்லாம் உன்னை இழந்துருவோமோ அப்படிங்கிறது தான். சரி தூஷங்கோட தாத்தாவை எப்படி தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, ஆரம்பத்தில் தூஷங்கோட தாத்தா அரசரை கொள்ளணுங்கிற இன்டென்ஷன் இருக்காங்கன்னு தெரிஞ்சது, அது எப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ எப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. குயினோட மேடை வச்சு விஷம் கொடுத்து தான் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க பிளான் என்னன்னு எனக்கு இப்போ எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஈஸியாக என்னால் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. நைட் ஆனால் நம்ம கிரவுன் பிரின்ஸ் தாங்க இருக்க அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே டைகர் ஹண்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அரண்மனைக்குள்ளே இருக்கிற கார்டனில் வந்துட்டு டைகரை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதாங்க டைகர் ஹண்டர்ஸோட பெயர் காரணம். இவங்கள அரசர் தான் நாட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க. எதுக்காக கூப்பிடுவாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அரசருக்கே பாதுகாப்பு வேணும், இல்லை நிறையா உள்ள வந்து துரோகிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும், சண்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டைகர் ஹண்டர்ஸும் கூப்பிடுவாங்க.
அப்படி அவங்களை டக்குன்னு கூப்பிடுறப்போ அது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும், மக்களுக்கு இடையில ஒரு பதட்டம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி திடீர்னு காட்டுக்குள்ளே இருந்து புலி வந்து நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, அது பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து டைகர் ஹண்டர்ஸை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த டைகர் ஹண்டர்ஸ் தான் அந்த புலியவே உள்ள விடுவாங்க. அப்போ கூட கிரவுண்ட் பிரின்ஸ் கேட்பாங்க, இது பாருங்க வேற யாராவது கடிச்சு காயப்படுத்திட்டாலும் உயிர் சேத மாட்டில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ கவலைப்படாதீங்க, அந்த புலிக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக வயிறு நிறைக்க சாப்பாடு போட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புளியை நாங்கள் விடுறோமோ அந்த புலியோட பல் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துருவோம், அதோட கால் கூர்மையான நகங்களை கூட நாங்கள் ஷேப் பண்ணிடுவோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு புலி சுத்துது அப்படிங்கிறப்போ அதோட சவுண்டு கேட்கும் இல்லைங்களா, அது ராஜமாதாவோட சேம்பருக்குள்ளே கேட்குது. இவங்க தான் டைகர் ஹண்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்களே, ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க, அவங்க தான் டைகரை வந்துட்டு கார்டனுக்குள்ளே விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ராஜமாதாவால் சென்ஸ் பண்ண முடியுது. நீ போய் என்ன எதுன்னு பாருன்னு மெய்டு அனுப்புறாங்க. இப்படி நாட்டுக்குள்ள புலி வந்துருச்சு, அந்த புலியை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் டைகர் ஹண்டர்ஸை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட போய் தான் இந்த ட்ரூப்புக்கு டைகர் ஹண்டர்ஸ் அப்படின்னே பேர் வந்துதான். இப்போ வரைக்கும் புலியை விட்டதுக்கு அப்புறமாக தான் இவங்க அந்த புலியை பிடிக்கிறதுக்காக வர்ற மாதிரி வருவாங்க. இந்த பக்கம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஏதோ பேச ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி இளவரசர் தூஷங் வந்திருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பு கிடைக்குது. அப்போ அரசர் பார்க்குறாங்க, நான் இங்கே இருக்கிறது தெரியக்கூடாது, அவனை வெளியவே வச்சு பேசி அனுப்பிச்சிட்டு தூஷங்குக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம கிரவுண்ட் பிரின்ஸும் வருவாங்க, வாசலை வெளியவே தான் நிற்பாரு தூஷங்கு. அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா உள்ளே போய் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு நீ ஒன்றும் உள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லிட்டு இப்படியே கிளம்பு அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு தெரியும், அதுக்காக என்னை வாசலோட நிற்க வச்சு அனுப்புவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. சரி நீ என் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தேன் அப்படின்னா நான் இங்கேயே வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன்னா, நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் தயவு செய்து இங்கிருந்து கிளம்பிடு, எங்கேயாவது கண்காணாத தூரம் ரொம்ப தூரம் போயிடு, இல்லைன்னா நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் அங்கே மைனாவும் மைனாவோட மேடும் வருவாங்க. இவர் பிரின்ஸ் தான் இல்லையா, தூஷங் அவங்கள பார்த்து வணக்கம் வைப்பாங்க. இதை பார்த்து தூஷங்குக்கு இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், பட் இன்னும் இவன் நம்ம அண்ணனோட வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கண்ணெல்லாம் கலங்க ஒரு பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் அரசர் வந்துட்டு உள்ள சொல்லுவாங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், என்னோட குரல் உங்களுக்கு எப்போ கேட்குதோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அரசருக்கு ரொம்ப முடியல, அப்படியே தளர்ந்து போய் உட்கார்றப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராயல் கார்டு ரொம்ப பதித வச்சு போவாங்க. நான் என்னோட எனர்ஜி ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நேரமாக நான் வந்து உட்காந்துட்டு ரொம்ப நிறைய பேசிட்டேன் போல இருக்கு, அதான் நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை இருங்க அரசரே, நான் வந்துட்டு மைனாவை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்போ மைனாவும் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா மைனா கேட்பாங்க, அரசரே நீங்கள் அப்படின்னு ஆரம்பிக்க சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த டைகர் ட்ரூப்பை போய் பார்க்கறதுக்காக இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமாக அரசரும் மையுனாவும் ஒரு பாறை மேலே நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா. பேசுறதுக்கு அப்புறமாக அரசர் கிளம்பியிருப்பாரு. அப்போ அப்படியே அரசர் தள்ளாடி போய் விழுந்திருப்பாரு. அரசரை என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுக்கு மையுனா அவங்க போய் கொஞ்சம் நேரம் ஆச்சு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, என்னோட ராயல் சீலும் இல்லை, என்னோட தலையில் இருந்த காப்பியும் நான் கொடுத்துருக்கேன், அதை டைகர் ஹண்டர்ஸ் நம்புவாங்களான்னு கூட தெரியல, நான் போகலை அப்படின்னா என் பையன் கிரவுண்ட் பிரின்ஸ் வந்து பிரச்சனையில் மாட்டிப்பா, நான் கண்டிப்பாக போகணும், ஏதாவது வழி இருக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிறப்போ மைனா சொல்லியிருப்பாங்க, இருக்குது, சில மூலிகைகள் இருக்குது, அது இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும், பட் ரொம்ப நாளைக்கு அது நிற்காது, கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும், நம்மளால் வந்து ட்ராவல் கூட பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இவங்க 3 பேரும் அந்த டைகர் ஹண்டர்ஸ் இருந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, எல்லாம் பேசி முடிச்சுருப்பாங்க இல்லைங்களா. அரசர் கூட கொஞ்சம் தெம்பாக இருந்தார். அப்பவே மைனா சொல்லியிருப்பாங்க, இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறது ஓகே, அடிக்கடி யூஸ் பண்ணீங்கன்னா எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து டக்கு நீங்கள் வீக் ஆகிடுவீங்க, உங்கள் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மைனா சொல்லியிருப்பா. பரவாயில்லம்மா ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணி விட்டாருன்னு பார்த்தா இல்லைங்க, இப்போவும் அந்த மூலிகையை யூஸ் பண்ணியிருக்காரு. அது பல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறப்ப மைனாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவள் கேட்குறா, அரசரே மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பேசுறதுக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படிங்கிற மாதிரி அரசர் வந்து ஜாடை காட்டிடுவார். இப்போ டைகர் ஹண்டர்ஸ் நம்ம அரசருக்கு தாங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அரசர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்கள் இதுக்கப்புறம் டைகர் ஹண்டர்ஸ் கிடையாது, என்னோட லாயல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜமாதா தானே லெட்டர் அனுப்பிச்சது, ஆனால் ராஜமாதா கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அரசர் வந்தாரு அப்படின்னால எதுவும் சொல்லாதீங்க, ராஜமாதா உங்களோட ஹெல்ப் கேட்டு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது மட்டும் பதில் லெட்டர் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் அரசவை கூடுது. ராஜமாதா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கார்டனுக்குள்ளே ஏதோ டைகர் இருக்கு போல இருக்கு, எனக்கு அதோட சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, அண்ட் தென் 2-3 பேர் அட்டாக் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்கு, அதனால டைகரை பிடிக்கிறதுக்கு டைகர் ஹண்டர்ஸை நான் கூப்பிட போகிறேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்குறப்போ தூஷங்கட தாத்தாக்கு புரியுது, ஓகே இவன் நம்மளுக்கு தான் குறி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா எதுக்கு டைகர் ஹண்டர்ஸ் வரணும், அப்படி ஒரு ஆர்மி ஃபோர்ஸை நாம் எதுக்கு கூப்பிடணும், அதுக்கு நம்ம அரண்மனையில் இருக்கிற பேலஸ் கார்டே போதும் டைகர் பிடிக்கிறதுக்கு, இதுக்கு நம்ம டைகர் ஹண்டர்ஸை வர வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, பேலஸ் கார்ட்ஸுக்கு டைகரை பிடிக்கிறதுல வந்துட்டு கண்டிப்பாக வந்து முன் அனுபவம் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பேலஸ்குள்ளே தான் இருக்கிற கார்டனில் எங்கேயோ அந்த டைகர் சுற்றிட்டு கிடக்குது, அது பேலஸ் விட்டு வெளியே போய் ஊருக்குள்ளே போயிட்டு மக்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்மளோட கிரவுண்ட் பிரின்ஸுக்கு ஆதரவாக இருப்பாங்க இல்லைங்களா சில மினிஸ்டர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராஜமாதா சொல்கிறது சரிதான், ராஜமாதா நீங்கள் டைகர் ஹண்டர்ஸை வந்து கூப்பிடுங்க, அவங்க வந்து தான் டைகரை வந்து பிடிக்க முடியும், மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மெஜாரிட்டியான பீப்புள் சப்போர்ட் இருக்கிறதுனால தூஷங்கோட தாத்தாவோட பேச்சு வந்து எடுபடுறது இல்லை. உடனே ராஜமாதா வந்து சாய் கிட்ட
டைகர் ஹண்டர்ஸ் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஜஸ்ட் ஐ வாஷ் தான். அதுக்கப்புறமாக அரசரோட ராயல் கார்டு இருந்துட்டு, அரசரே இன்னைக்கு அரச வேலை ராஜமாதா டைகர் ஹண்டர்ஸை கூப்பிட போறோம் அப்படிங்கிற ஆர்டரை வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்களோட லீடர் கிட்ட தான் டைகர் ஹண்டர்ஸோட லீடர் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப தெளிவா கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, எந்த வகையிலையும் நம்ம பிளான் வந்து கசிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம கிரவுன் பிரின்ஸோட தாத்தா இறந்து போனார் இல்லைங்களா, மக்கள் தானே கல்லால் அடிச்சாங்க. அது இவங்க நினைக்கிறது இல்லை. இது வரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது. எந்த கைதியும் இப்படி கூப்பிட்டு போறப்ப நடந்தது இல்லை. அப்ப என் தாத்தாவை கொல்லணும் அப்படிங்கிற பிளான் இருந்திருக்கு. அதை டைரக்டா பண்ணாம கல்லால் அடிச்சு கொள்ற மாதிரி யாரோ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்போ ஏற்கனவே சில ரவுடி பசங்களுக்கு வந்து மைனா வந்து தெரியும் இல்லைங்களா, ஒரு ஃபேமிலி கூட மைனா சேவ் பண்ணாலே அந்த ரவுடி பசங்க வந்து கேம்பிளிங் ஆடுறதுக்கு அந்த அப்பாவை கூப்பிடாம இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட வந்து மைனாவை கிரவுன் பிரின்ஸ் ஹெல்ப் கேட்கறாங்க. மைனா தான் பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யார் பண்ணுவாங்க, உங்க கேங்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கேங் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு. ஆமா, ஒரு கேங் இருக்கு. இப்போ அவங்க கிட்ட நிறைய பணம் புழங்குது, நல்லா வந்து இருக்கானுங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சொசுருலயே கிடக்குறானுங்க. அவனுக்கு தான் இது பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. வேணும்னா அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்போ சொசுருல டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம மைனாவும் போறாங்க. அங்க ஏதோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி நம்ம கிரவுன் பிரின்ஸும் போறாங்க. சொசுருல அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்றப்போ மற்ற லேடிஸும் சுத்தி இருக்காங்க. மைனாக்கு தெரிஞ்ச அந்த ஆட்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஆட்கள் வந்து பேசுறாங்க. இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு, சில நாட்கள் தான் ஆச்சு சொசூருக்கு வந்து. இது வரைக்கும் எந்த ஆண்கள் கிட்டே அந்த பொண்ணு பேசி பழகுனது கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணுக்குன்னு ஒரு சபதம் இருக்கு. அதை எந்த ஆண்மகன் நிறைவேற்றுவான் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை வருதோ அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன சபதம் அப்படின்னா, இந்த பொண்ணோட அப்பாவை வந்துட்டு ஒரு பெரிய கேங்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான். அந்த கேங்கோட லீடர் கூட கிடையாது. அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான். அதுவும் அவங்க அப்பா மேல தப்பே இல்லை. தான் அப்பாவை அடிச்சு அந்த ஆளை வந்து பழி வாங்கணும்னு இந்த பொண்ணு நினைக்கிறா. அதுக்கு யார் வந்து கேப்பபிளா இருக்காங்க அப்படின்னு தோணுதோ அவங்க கிட்ட தான் அந்த பொண்ணு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியா, இதை பாருமா, நான் இந்த வேலை பண்ணியிருக்கேன், எத்தனை பேர் அடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுல இன்னொருத்தன், இது என்ன பிரமாதம், இந்த கிரவுன் பிரின்ஸோட தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவர் கூட இந்த தேசத்துக்கு இதை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு ஐலாண்டுக்கு நாடு கடத்துறதுக்காக கூப்பிட்டு போனாங்களே, அப்ப அந்த வயசானவரை கல்லால அடிச்சு கொள்ற அசைன்மெண்ட் என்கிட்ட தான் வந்தது. நான் தான் குறி பார்த்து கல்லால் அடிச்சு கொண்டு தெரியுமா, அது எவ்வளவு தூரம் இருந்தது தெரியுமா, பட் அப்படி இருந்தாலும் என் குறி மிஸ் ஆகவே இல்லை. அப்பாவை அடிச்சவன என்னால பழி வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கிறப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸுக்கு அப்ப என் தாத்தாவை கொண்டு நீங்களாடா அப்படின்ட்டு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறமாக அரசரோட மேடை பாக்குறதுக்காக நம்ம கிரவுன் பிரின்ஸோட மேடு வராங்க. இதுக்கு கிரவுன் பிரின்ஸை கூப்பிட்டு விட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. இந்த மாதிரி கிரவுன் பிரின்ஸோட தாத்தாவை கொல்றதுக்கான ஆர்டரை யார் கொடுத்தாங்க அப்படிங்கறத கிரவுன் பிரின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவர் மூலியமாக தான் கிரவுன் பிரின்ஸ் இப்ப அரண்மனைக்கு விட்டு வெளியே தானே இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. யார? தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் மினிஸ்டர். ஏன்னா இவரு தான் இவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஆல் செட் பண்ணது. கிரவுன் பிரின்ஸோட தாத்தா போறப்போ கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, கிரவுன் பிரின்ஸ் என்னை தனியா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்களாமே, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்பதான் அங்க 2 ஆளை அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. அதை பார்த்தது இவருக்கு அப்படியே திக்கு திக்குன்னு ஆகி போயிடுது. ஐயோ, கிரவுன் பிரின்ஸ் இதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது, இதை என்ன பண்ண சொன்னதே வந்துட்டு தூஷங்கோட தாத்தா தான், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என்னை கொண்டுறாதீங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். ஒன்ஸ் வந்து தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக ராஜமாதாவும் சாயும் அந்த டெம்பரவரி பேலஸ்க்கு ஓடி போயிடுவாங்க. அவங்க வந்து இந்த பேலஸ்குள்ள இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஒண்ணுமே சொல்றதுல அப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அது என்னன்னா தூஷங்கோட தாத்தா அரசரை கொள்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னதும் செம கடுப்பாகுது. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக இந்த ஃப்ரெண்டு மினிஸ்ட்ரியும் விட்டுடுறாங்க. இவர் அரண்மனைக்கு வந்துருவாங்க. தூஷங்கோட தாத்தா ஏதாவது காஃபி என்னமோ குடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ இவர்கிட்ட சொல்லலாமா, கிரவுன் பிரின்ஸ் நம்மளை பிடிச்சதை பத்தி எல்லாம் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றது, கிரவுன் பிரின்ஸ் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்க தூஷங்கோட தாத்தா, எனக்கு என்னமோ அந்த ராணியோட மெய்டு மனசு மாறுறதுக்குள்ள இன்னைக்கு நைட்டே அரசரை போட்டு தள்ளுற விஷயத்த நம்ம பண்ணிடுறது நல்லது. அந்த மெய்டு நம்ம பேச்ச கேட்கறா, அவ மனசு எப்படி வேணாலும் மாறலாம், மாறுறதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா அரசரை கொள்றதுக்கு இன்னும் வேற எந்த மெய்டையும் போட்டு பிரெயின் வாஷ் பண்ண முடியாதுங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக இந்த தூஷங்கோட தாத்தாவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அது இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது குயினோட மெய்டுகிட்டையும் சொல்லிடுறாங்க. குயினோட மெய்டு வந்துட்டு ராஜமாதாவோட மெய்டை போய் இதை பத்தி பார்த்து பேசிட்டு வராங்க. சரி நீ போய் உன் சேம்பர்ல, அதாவது குயினோட சேம்பர்ல வெயிட் பண்ணு, ராஜமாதா கிட்ட சொல்றேன்ட்டு போறாங்க. இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு போறது தள்ளி நின்று கிரவுன் பிரின்ஸோட அந்த மெய்டு பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ராணி பாக்குறதுக்கே ராஜமாதா வராங்க. வந்த ராஜமாதா, டைம் இல்ல ராணி, நான் எதுவும் இருந்தாலும் டைரக்டா சொல்லிடுறேன், இன்னைக்கு நைட்டு அரசரை கொள்றதுக்கான பிளான் உன் அப்பா போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, என்ன வளரிட்டு இருக்கீங்க, இதை பாரு, உன் அப்பா உன்னோட புருஷனை கொன்றுவார் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், தெரியாத மாதிரி ஷாக் ஆகாது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, தெரியும் தான், அதனால தடுத்து நிறுத்த முடியும், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. கவலைப்படாம இருக்கிறதா, இன்னைக்கு நைட்டு அரசரை கொள்றதுக்கான பிளான் போட்டிருக்காங்க, அதுவும் உன்னோட மெய்டை வச்சு, உன்னோட மெய்டு கிட்ட அந்த பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ ராணி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன எல்லாம் தெரியும்னு சொன்னேன், உன் அப்பாவை தடுத்து நிறுத்த முடியும்னு சொன்னேன், பட் இன்னைக்கு அரசரை கொள்றதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே உனக்கு தெரியாது போல இருக்கு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் போல இருக்கு, ஷாக் ஆயில உட்காந்துருக்க. இல்ல நீங்க எப்படி பேச போச்சு, அப்படியெல்லாம் இருக்காது, நீங்க பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை,
மெய்ட் அந்த விஷத்தை காட்டு அப்படிங்கிறப்போ அந்த பொட்டணத்தை கொண்டு வந்து அம்மா கொடுக்குறாங்க. மெய்டை பார்த்து ராணி கேட்குறாங்க உண்மையாவா அப்படிங்கிறதுக்கு. ஆமா ராணி, உங்க அப்பா என்ன வந்து பார்த்தாரு, பேசினாரு, இந்த விஷத்தை வந்து அரசருக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, அது உண்மைதான் ராணி அப்படிங்கிறப்போ ராணிக்கு என்ன படுதுன்னு தெரியல, பயங்கர பதட்டமா ஷாக்கிங்கா இருக்காங்க. இதை பாரு ராணி, இப்போ ஷாக்காகி உட்கார்றதுக்குலாம் டைம் இல்லை, பதட்டப்படுறதுக்கு டைம் இல்லை, நான் சொல்ற மாதிரி பண்ணு, உன் புருஷன் அரசரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ராணியோட அப்பா, ராணியோட மேடு 3 பேரும் அந்த அரசர் இருக்கிற அந்த சேம்பருக்குள்ள வருவாங்க. அரசரோட மேடெல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. 3 பேர் உள்ள வந்ததும் ராணி அப்படியே உட்காந்துருவாங்க, ராணியோட அப்பாவும் உட்காந்துருவாங்க. போ அரசரோட முகத்தை தொடச்சு விடு அப்படின்னு சொல்றப்போ இந்த மேடும் போயிட்டு அரசரோட முகத்தை வந்து அப்படியே தொடச்சு விடுறாங்க. தொடச்சு விட்டதுக்கு அப்புறமாக அரசரோட முகத்தை மட்டும் கவர் பண்ற மாதிரி தானங்க வச்சிருப்பாங்க, அதை எடுக்கணும். அதை எடுக்காம வந்து மேடு நின்றுடுறாங்க. ராணி ஒன்றும் சொல்லலை, அரசர் முகத்தை நான் பார்க்கணும், நீங்க அந்த கூட மாதிரி இருக்கு இல்லையா அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லல ராணியும். அங்கதான் இந்த தூஷங்கோட தாத்தாக்கு சந்தேகம் வருது. ராணியை பாக்குறாங்க, மேடை பாக்குறாங்க. ஏய் ஆப்பு, நீங்கெல்லாம் சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை விலைக்கு பாக்குறப்ப அங்க அரசரே கிடையாது. எப்பவும் மேட் தான் அரசரோட இடத்துல படுத்துப்பாங்க, அவர் வெளியிருக்காரு. அப்படிங்கிறப்போ இங்க இருக்கிறது நம்ம கிரவுன் பிரின்ஸோட மேடு. அவ்வளவுதான், அது அரசர் இல்லைன்னு தெரிஞ்சதும் நெஞ்சிலேயே ஒரு மிதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, என் பொண்ணு ராணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல, அரசர் எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணுகிட்டையும் கேட்கறாங்க. சொல்லு அரசர் எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குன்னு போட்டு உழுக்கிறப்போ நான் சொல்லுவேன், நீ நினைக்கிறியாப்பா அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், தன் பொண்ணையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே வெறி பிடிச்ச மிருக மாதிரி கத்துன்னு கத்திட்டு ராஜமாத்தோட சேம்பருக்கு போவாங்க. அனுமதி நான் கொடுக்கவும் இல்லை, இந்நேரத்துக்கு நீங்க எப்படி நீங்க பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கேட்கிறப்போ அரசர் எங்கிட்ட ஒப்படா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒப்படைக்க முடியாது, அரசர் அவர் சேம்பர்ல தானே இருப்பாரு, அப்படி இல்லைன்னா உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க, உங்க பொண்ணே நம்பி சொல்லாதப்போ நான் ஏன் சொல்லணும்னு ராஜமாதா கேட்குறாங்க. நீ பயங்கரமா பிளான் பண்ணிட்டல அப்படிங்கிறதுக்கு நான் பிளான் பண்ணல, நீங்க தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. அரசரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்னையும் சாயும் கொண்டுடலாம் அப்படிங்கிறது தானே உங்க பிளானு. நாங்க சொன்னது எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு எங்க முதுகுக்கு பின்னாடி எங்களே கொள்ற அளவுக்கு பிளான் போட்டால் தானே நீங்க எனக்கு என்ன ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கு இந்த பக்கம் காட்டுவாங்க, ராணி தாங்க அரசர் அரண்மனைக்குள்ள தான் வச்சிருக்காங்க, ராணியோட சாம்பருக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அரண்மனைக்குள்ளேயே தான் இருக்காங்க அரசர், ராணி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இதை பாரு, ஒழுங்கா அரசர் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்லேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற சமயத்துல நீ என்னவா வேணா ஆயிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போ அப்படிங்கிறாங்க. இந்த ஆள் கத்துன்னு கத்துறதுக்கு இப்ப நீங்க இருந்து போகல அப்படின்னா தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணும் அப்படின்னு நான் கொடுத்த அரச கட்டளையை திரும்பி வாங்கிப்பேன் அப்படின்னதும் அவ்வளவுதான். தூஷங்கோட தாத்தா கையோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டன்னாய் நிப்பாங்க. செம கோபம், கையை நீட்டி இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ ராஜமாதா அப்படிங்கிறாங்க. ராஜமாதா அப்படியே பக்கத்துல வந்து பார்க்கலாம், பொறுமையா இருந்து பார்க்கலாம் யாரு வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளியே வந்துருவாரு. வெளியே வரப்ப அவங்க சாய் நிக்கிறாங்க. சாய்க்கு தாங்க முடியல, என் காதலி கிட்ட இவன் எப்படி குரல வசதி பேசலாம், இதுக்கப்புறம் ராஜமாதா கிட்ட குரல வசத்தக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்ட்டு அந்த ஆள் இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு உள்ள வந்துருவாரு. அவ்வளவுதான், பயங்கர பெருத்த அவமானமாக போயிருது. தூஷங்கோட தாத்தாக்கு அவர் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்போ இவர் அப்படியே எண்ணெய் ஊத்துறாரு. ஃப்ரெண்டு மினிஸ்டர் அப்படியே உட்காந்துட்டு போறீங்களா, என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு கார்டு வராங்க. வந்தவங்க கிட்ட இதை பாரு, நாளைக்கு கிளர்ச்சி வெடிக்கணும், அந்த சாயோட பொண்ணு இருக்கா இல்லையா அவளும் அதுல சாகணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. அப்போ ஃப்ரெண்ட் மினிஸ்டர் கேட்பாங்க, இப்போ மைனா பொண்ணு கொள்றதுல என்ன ஆயிட போகுது அப்படிங்கிறதுக்கு, அது எப்படி உன்னால முடியும், சாய் விட்டுருவானு வர கேட்கறாங்க. இதை பாரு, என்னோட பேரன் தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆனதும் மைனாவை கட்டி கொடுக்கறதாக பிளான், மைனாவை கொண்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, தூஷன் கிரவுன் பிரின்ஸ் ஆயிடுவான். மைனாவே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரும் ஈஸியா போட்டு தள்ளிடலாம். என் பேரன் தூஷனுக்கு மைனாவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மைனாக்காக சாயை கண்டும் காணாம விட்டுடுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் இது வரைக்கும் சரி இப்படி நடந்துட்டு போகட்டும்னு விட்டேன், அனுப்பி அவங்க 2 பேரும் ஓவரா போயிட்டாங்க. ஸோ அந்த மைனா பொண்ணையும் நான் கொல்றது அப்படிங்கிறது உறுதிதான், நாளைக்கு நடக்க போற கூத்தப்பார் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் அரசவை கூடுதுங்க. அரசவையில ராஜமாதா இருந்துட்டு நேற்று இரவு அரசரோட அறைக்கு போய் அரசரை கொலை பண்றதுக்கான முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் வந்து அப்படியே பதட்டமாயிடுது. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. தூஷங்குக்கெல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு, நம்மளுக்கே இது தெரியலையே அப்படின்னு இருக்கு. ராஜமாதா யாரு பண்ணது அப்படிங்கிறப்போ தூஷங்கோட தாத்தா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. தூஷங்குக்கெல்லாம் முகத்துல அப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்கு. சொல்லுங்க ராஜமாதான்னு அவர் பவ்யமா நிக்கிறப்போ, நீங்க அரசரை கொல்றதுக்கான திட்டம் தீட்டிருக்கீங்க, அதுக்கு ராணியோட மேடை பயன்படுத்திருக்கீங்க, உண்மைதானே அப்படிங்கிறப்போ ராஜமாதா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா கேட்கிற மாதிரி இருக்கு, இப்படி ஒரு வார்த்தைகளை என் காதில் நான் கேட்டதே கிடையாது, நான் யாரு, இந்த அரசரோட மாமனார், என் பொண்ணு விதவையாகிறதுக்கு என் மருமகனை நானே கொல்லுவேனா அப்படிங்கிறப்போ அடாடா ரொம்ப அழகா பேசுறீங்க, அதுக்குதான் சாட்சியா இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க எந்த பொண்ணு செட் பண்ணீங்க, குயினோட மேடை தானே, அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயினோட மேடை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியிருந்து ஒரு கார்டு வருவாங்க. வந்தவங்க ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க, ராஜமாதா நீங்களும் வெளியே வந்து பாருங்க, கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டாங்க, ஒரே பரபரப்பா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. இதை ராஜமாதாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சாயும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா தூஷங்கோட தாத்தா கெக்கேன்னு சிரிக்கிறாரு. பாத்தீங்களா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க ராஜமாதா, நான் அமைதியா இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண மாட்டேன்னு பார்த்துட்டு இருக்கியா,
1000 பிளான் போட்டு வச்சிருக்கேன். 1000 ஃபிளாப் ஆனால் 1001வது பிளான் என்கிட்ட ரெடியா இருக்கும். மற்ற அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்து போங்க, வெளியே போங்க, இன்னைக்கு ஒரு பெரிய ஷோவே நடக்க போகுதுல, வெளியே போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ராஜமாதா அப்படியே இறங்கி வந்து நிப்பாங்க. அந்த சமயத்துல தூஷன் கேட்பாங்க, தாத்தா அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அப்பாவே நான் ஆரம்பிக்க. தூஷன், தாத்தாவை நம்பு, எதுவா இருந்தாலும் தாத்தா அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன், சரியா? இப்ப என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி ராஜமாதா, சாய் நீங்க 2 பேரும் வாங்களே. இல்ல நீங்க லவ் பேர்ட்ஸ், உங்களுக்குள்ள 1008 விஷயம் பேசிக்கிறதுக்கு இருக்கும். ஏன்னா இது உங்களுடைய கடைசி தருணங்கள். அதனால ஆசை தீர 2 வார்த்தை பேசிட்டு வாங்க, என்ன நாங்க தனிமையை கொடுக்குறோம் அப்படின்ட்டு தூஷன் மட்டும் கூப்பிட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் வேற யாரும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி அரசர் இருந்தாரு இல்லைங்களா, இறந்து போனவர், அவரோட சப்போர்ட்டர்ஸ் தான் இவங்க. ராஜமாதாவும் சாயும் வெளியே வராங்க. நான் தான் சொன்னல ராஜமாதா, நீ வேதனைப்படுவ வருத்தப்படுவேன்னு சொன்ன பாத்தியா அப்படிங்கிறப்ப அப்பவும் சாய் சொல்றாங்க, பொறுத்திருந்து பாருங்க, யார் வேதனைப்படுறா வருத்தப்படுறான்னு தெரியும்ட்டு இப்போவும் தைரியமா தான் பேசுறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் அடங்காம இருக்கீங்க. அரண்மனைக்குள்ள இருக்கிற காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்மளை சுத்து போட்டே பிடிச்சிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூஷங்கோட தாத்தா சொல்ல, இப்ப ராஜமாதாவை சாய் பார்க்க ராஜமாதா தலையசிச்சு அனுமதி கொடுக்க, டைகர் ஹண்டர்ஸ் உடனே வெளியே வாங்க, ராஜமாதாக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கத்துறாரு சாய். சாய் கத்துறது இன்னும் டைகர் ஹண்டர்ஸா? அவங்க எப்ப உள்ள வந்தாங்க? இவங்க எப்ப கம்யூனிகேட் பண்ணாங்க? இது எப்ப நடந்தது? 2 நாளைக்கு முன்னாடி தானே டைகர் ஹண்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜமாதா சொன்னாங்க. அதுக்குள்ள டைகர் ஹண்டர்ஸ் கிட்ட பேசியாச்சா, வந்தாச்சா, ஒன்னும் புரியல அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. இவன் தூஷங்கோட தாத்தா கூட கொஞ்சம் பயமா தான் இருக்காங்க. யாரும் வர காணோம். மறுபடியும் சாய் கத்துவார், டைகர் ஹண்டர்ஸ் வாங்க, ராஜமாதாக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு. அப்பவும் யாரும் காணோம். இன்னொரு வாட்டி உயிரை கொடுத்து கத்துவாரு பாருங்க, ஒரு சலனமும் இல்லை. தூஷங்கோட தாத்தாக்கு கொஞ்சம் நம்பிக்கை தைரியமும் வந்துடுச்சு. மாட்டிக்கிட்டாங்க, அப்போ இங்க டைகர் ஹண்டர்ஸ் இல்லை, இதுக்கு நம்ம கிட்ட தொக்கா மாட்டிக்கிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொல்லி சிரின்னு சிரிக்கிறப்போ ஒரு குரல் வெளியிருந்து கேட்குது, அரசர் வர்றாங்க, கதவை திறந்து எல்லாரும் வழிவிடுங்க அப்படிங்கிறப்போ அப்படியே கதவை திறந்து விடுவாங்க. அரசர் வருவாரு பாருங்க. அந்த ஷாக்கை வந்து யாராலும் எடுத்துக்கவே முடியல. ஃப்ரெண்டு மினிஸ்டர் அப்படி தட்டு மாதிரி போவாரு. தூஷங்கோட தாத்தாவும் தான், நம்ம தூஷங் மட்டும்தான் அப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்படி அரசர் வர்றாங்க அப்படின்னதும் மற்ற மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இவங்க கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அதுல ஒரு சிலர் மட்டும் மண்டி போட்டு வணக்கம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர்னு அப்படியே தான் நிற்கிறாங்க. அந்த ஆட்கள்லாம் யார் அப்படின்னா, இந்த தூஷங்கோட தாத்தா செட் பண்ண ஆட்கள், இவருக்கு தெரிஞ்சு இவர் பணம் கொடுத்து செட் பண்ண ஆட்கள். அதனால அவங்க எல்லாம் மண்டி போட்டு வணக்கம் வைக்க அப்படியே நிற்கிறாங்க. அரசரை பார்க்குறாங்க. அரசருக்கு இந்த பக்கம் மேல்மெய்டு, அந்த பக்கம் வந்துட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸு. அப்போ அரசர் இவ்வளோ தெம்பா நடந்து வராரு அப்படின்னா, அப்போ நம்ம பக்கம் இருந்தவங்கலாம் அவங்க பக்கம் போயிட்டாங்க, நம்மளுக்கு தெரியாம என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜமாதாவுக்கும் சாய்க்கும் புரியுது. அரசர் வந்து நின்று, உங்க எல்லாரையும் நான் இவ்வளோ நாள் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் மிஸ் பண்ண எல்லாரையுமே ஒரே இடத்துல வச்சு பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு அரசர் வந்து நிற்கிறாரு. அப்படியே நின்ன என்ன அர்த்தம், மண்டி போட்டு வணக்கம் வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே உயிரை கொடுத்து கத்துன்னு கத்துவாருங்க. சாய் நிஜமா கத்திருக்காரு போல இருக்கு மனுஷன். நம்மளால ஃபீல் பண்ண முடியும். டைகர் ஹண்டர்ஸ் வாங்க, வந்து ராஜமாதாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ராஜமாதா அழுவா பாருங்க. நிஜமா இந்த சீன் என்னமோ அவங்க நடிச்ச மாதிரியே எனக்கு தெரியல, ரியலா நடந்த மாதிரியே இருந்தது. எல்லாம் கைமீறி போயிடுச்சு, நம்மளை காப்பாத்துறதுக்கு சாய் வந்து கஷ்டப்படுறான் அப்படிங்கறது வந்துட்டு ராஜமாதாக்கு புரியுது. அப்படியே அழுவாங்க. அரசர் அப்படியே சிரிச்சுட்டு அரசர் சொல்லுவாரு, டைகர் ஹண்டர்ஸ் கூப்பிட மாட்டாங்க, அன்னைக்கே சொல்லிட்டாரு இல்லையா, இதுக்கப்புறம் நீங்க என்னோட லாயல் ஆர்மின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட லாயல் ஆர்மி, நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கிறப்போ அரசரே தெளிவாக கேட்குது அப்படின்னு இப்போதான் வந்து அந்த குரலுக்கான ரெஸ்பான்ஸ் வருது. என்னோட ஆர்டர் உங்களுக்கு நல்லா கேட்குதா அப்படிங்கிறப்போ கேட்குது அரசரே, உத்தரவிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எதிராக நிற்கிறவங்கள பாயிண்ட் பண்ணி ஏம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போதான் தெரியுது பேலஸ்க்கு மேலே சுத்திலையும் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் டைகர் ஹண்டர்ஸ், அதாவது இப்போ லாயல் ஆர்மியா மாறின டைகர் ஹண்டர்ஸ். ஓகே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அம்பு விடுறாங்க. யாருக்கெல்லாம்னா ராஜமாதாக்கு 2 பக்கம் பாடி கார்டு இருப்பாங்க அவங்க மேல. அதுக்கப்புறம் இன்னும் சிலர் வந்துட்டு இந்த தூஷங்கோட தாத்தாவோட ஆட்களா இருக்காங்க இல்லைங்களா, அரசர் வந்ததுக்கு அப்புறமாக கூட பவ் பண்ணி மரியாதை செலுத்தாம இருக்காங்க. அவங்களையும் அம்பு விட்டு கொண்டாச்சு. அதுல அந்த கூட்டத்துக்கு தலைவனா ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் பயந்து போயிட்டு கையில் இருக்கிற வாழெல்லாம் கீழே போட்டு அவன் மண்டி போட்டுட்டான். ஃப்ரெண்டு மினிஸ்டரும் மண்டி போட்டு பவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தூஷங்கோட தாத்தோட ட்ரெஸ் பிடிச்சி இழுப்பாங்க, வணக்கம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சம கோவம். ஐயோ இவ்வளவு தூரம் வந்து மறுபடி தோத்து போயிட்டாமே அப்படின்ட்டு அப்படியே கிரவுன் பிரின்ஸை கொலை வெறியோட பார்த்துக்கிட்டே மனசே இல்லாம தான் மண்டி போடுவாரு. அதுவும் ஒருவேளை நம்ம மண்டி போடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் கொண்டுடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் சேர்த்தி. அதுக்கப்புறமாக ராஜமாதாவும் சாயும் மட்டும்தான் பவ் பண்ண நிற்பாங்க. அவங்க கிட்ட அரசரும் கிரவுன் பிரின்ஸும் அப்படியே ஸ்டெப் ஏறி போவாங்க. அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்காரு சாய், இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ராஜமாதா ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிற கோவத்துல பெருமூச்சு விட்டு நிக்க, இந்த பக்கம் ராஜமாதா கண்ணெல்லாம் சவந்து போச்சு, பயத்துல நிக்கிறாங்க. அரசர் கோவமா பார்க்க கிரவுன் பிரின்ஸ் கடைசி சொன்னாங்க இல்லையா, ராஜமாதா அவங்களுக்கும் சாய்க்கும் இடையில இருக்கிற காதல் உண்மையா போயா எனக்கு தெரியாது, ஆனா அது காதலே இல்ல, பல பேரோட உயிரை காவு வாங்கியிருக்கு, அதுக்கு நீங்க ஒரு நாள் பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுதான் இப்ப ராஜமாதாவுக்கு கிரவுன் பிரின்ஸ்க்கு ஞாபகம் வருது. இந்த ஃப்ரேம் செம்மையா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன்.